திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி இன்று ஒரு அற்புதமான ஜோதிட தகவலை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது ஜோதிடத்தில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலு இழக்கக்கூடாது என்பது ஒரு பொதுவான விதி. அதாவது ஜோதிடத்தில் லக்னாதிபதி வலு இழந்து இருக்கக்கூடாதுன்னு அது வந்து ஒரு பொதுவான விதி. ஏன்னா லக்னாதிபதி தான் நம்மளை வந்து எந்த ஒரு விஷயமானாலும் வந்து நம்மளை வந்து நிலை நிறுத்தி நம்மளை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு இதை வந்து கொடுக்கக்கூடியவர். அப்போது நம்ம லக்னாதிபதி தான் நம்மளை தலை உயிர். அப்போ அது நல்லா இருந்தால் தான் மற்ற 11 பாவங்களும் நம்மளுக்கு செயல்படும். அப்போது அந்த லக்னாதிபதி ஆகிய எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவாக லக்னாதிபதி வலு இழக்காமல் இருப்பது என்ற ஒரு பொதுவான விதி. ஆனால் அந்த லக்னாதிபதி வலு இழந்திருந்தாலுமே கூட சிலர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விதி மதி கதி என்று சொல்வார்கள். அதாவது விதி என்றால் லக்னம், மதி என்றால் நம்மளுடைய ராசி சந்திரனை சொல்லுவோம், கதி என்பது நம்மளுடைய இறைவன் விட்ட வழி இறைவன் அல்லது அதுக்கு அடுத்தபடியாக சூரியனை சொல்லுவோம். நம்ம லக்னம், 2வது ராசி, 3வது நம்ம சூரியனை பார்க்கணும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்ம ஜாதகத்தில் இந்த ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு லக்னாதிபதி வலு இழந்து இருந்தாலுமே கூட, சப்போஸ் வலு விழுந்துன்னா ஒரு 6, 8, 12லையோ அல்லது அஸ்தங்கமோ அல்லது திதி சூனியத்திலையோ அல்லது முடக்கோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் லக்னாதிபதி வலு விழுந்து இருந்தால் அப்போ வந்து அதனுடைய பலாபலனை சந்திரன் ராசி என்கின்ற சந்திரன் தான் வந்து எடுத்து நம்மளுக்கு செயல்படுத்துவார். சப்போஸ் லக்னமே நம்மளுக்கு கெட்டு இருந்தாலும் அப்போ அதனுடைய பங்கை வந்து அந்த ராசியானது ஏற்றுக்கொண்டு ராசியிலேருந்து எண்ணி வரக்கூடிய நம்மளுக்கு நம்ம ராசியை தான் வந்து லக்னமாக எடுத்துக்கணும். அதுலேருந்து எண்ணி வரக்கூடிய லக்னம் 1, 2ஆம் பாவம், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், அப்படி 12 பாவமும் நம்மளுக்கு 2ஆம் பாவம் தனம், 3ஆம் பாவம் நம்மளுக்கு தைரியம் வீரியம் கம்யூனிகேஷன், 4ஆம் பாவம் நம்மளுக்கு வீடு மண் மனை சுகம் வண்டி வாகனம் சொத்து இதை தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. 5ஆம் பாவம் நம்மளுக்கு காதல் கல்வி நம்மளுடைய அதிர்ஷ்டம் கலைகள். அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் பூர்வ புனிச்சனியும். அதே அடுத்தபடி என்ன 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வேலை வெற்றி இதெல்லாம் குறிக்கிற 6ஆம் பாவம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம 7ஆம் பாவத்தை திருமண ஸ்தானம் நம்மளுடைய பார்ட்னர் கூட்டு தொழில் சுய தொழில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் தான் நம்ம அதிர்ஷ்டம் திருதி அதிர்ஷ்டம் ஆயில் அதை குறிக்கக்கூடிய 8ஆம் பாவமாகட்டும். 9ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணிய இது பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவம் நம்மளுக்கு குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழிலை குறிக்கக்கூடிய தொழிலாகட்டும், நம்ம ஒரு முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழிலாகட்டும். 11ஆம் பாவம் சொல்லக்கூடிய நம்ம இது நம்மளுடைய ஆசைகள் ஆம்பிஷன் பேங்க் பேலன்ஸு இதை குறிக்க 11ஆம் பாவத்தோட. அடுத்தபடியாக நம்மளுக்கு அந்த அயன சயன போஜனத்தை குறிக்கக்கூடிய தூக்கத்தை நல்ல உறக்கத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் பாவங்களில். இப்படி 12 பாவங்களை நம்மளுக்கு லக்னாதிபதி வலு இருந்தாலுமே கூட அடுத்தபடியாக நம்மளுக்கு சந்திரன் இந்து லக்னம்னு சொல்லுவாங்க. இதை சந்திரன் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு நடத்துவார். அப்போ நம்ம லக்னத்துக்கு மட்டுமே இந்த வேலையை பார்த்துடக்கூடாது, நம்ம அந்த பலனை வந்து பார்க்கக்கூடாது. லக்னம் வலு இருந்தால் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சந்திரனை வந்து மூலதனமாக வச்சு சந்திரன் வந்து பார்த்து இது மாதிரி நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரனும் ஒரு வேளை வலு விழுந்திருக்காரு, லக்னமும் வலு விழுந்து சந்திரனும் நம்ம ஜாதகத்தில் வலு விழுந்தால் அதுக்கு அடுத்தபடியாக நம்மளை யாரை பார்க்கணுன்னா சூரியனை பார்க்கணும். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு அடுத்தது சந்திரன் நம்ம அதோடைய பலாபலனை செய்வார், பலனை கொடுப்பார் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சந்திரனும் நம்ம ஜாதகத்தில் வலு விழுந்திருந்தால் அதனுடைய வேலையை சூரியனை நம்ம பார்க்கணும், சூரியன் எடுத்து நடத்துவார். அப்போது நம்ம சூரியனை லக்னமாக போட்டு அதில் நம்ம 12 பாவத்தில் பார்க்கணும். இப்படி நம்ம விதி கெட்டால் மதி கெட்டால் கதி என்பதை போல் லக்னமே நம்மளுடைய ஜாதகத்தில் கெட்டிருந்தாலுமே கூட சந்திரன் என்கின்ற சந்திரனுக்கு 12 பாவத்தை நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பலன் எடுக்கணும். அவரும் ஒரு வேளை வலு விழுந்து ஏதாச்சும் நம்ம சொல்லக்கூடிய திதி சூன்யமோ முடக்கோ ஒரு 6, 8, 12 மறைஞ்சிட்டா இருப்பான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
சூரியனை வச்சு நம்ம லக்னமாக போட்டு சூரியனிலேருந்து நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு 2ஆம் இடம் ஒரு நம்மளுக்கு தனம் பணம் நம்மளுக்கு வாழ்க்கைகளை கொடுக்க பொருளாதாரம் அத்தனையும் கிடைக்குன்னா சூரியன்லேருந்து நம்ம கணக்கு போட்டு வேண்டியது தான். 2ஆம் பாவம் சூரியனுக்கு அடுத்து 2ஆம் பாவம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோணும். அடுத்தபடி நம்மளுக்கு ஒரு தைரியம் வீரியம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம சூரியன்லேருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் இடத்தை பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது தான். அதே போல் சூரியன்லேருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் பாவத்தை நம்மளுக்கு வண்டி வாகனம் இந்த மண்மனை வீடு நம்மளுடைய சுகங்கள் அதை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவம் சூரியன்லேருந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியது தான். அதே போல் 5ஆம் பாவம் நம்மளுடைய கலை கல்வி கலை பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு முன்னோருடைய ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குன்னா அந்த 5ஆம் பாவத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதாவது சூரியன்லேருந்து எண்ணி வரக்கூடிய 5ஆம் பாவத்தை நம்ம கணக்கு பண்ணி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். அதே போல் சூரியன்லேருந்து எண்ணி வரக்கூடிய 6ஆம் பாவத்தை நம்ம பார்த்து நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்குமா நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே போல் சூரியனில் எண்ணக்கூடிய 7ஆம் பாவத்தை நம்ம பார்த்து நம்மளுக்கு சுயத்தொழிலாக இருக்கட்டும் நம்மளுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்பு நம்மளுக்கு பொதுஜன தொடர்பு இதை வந்து நம்ம அந்த சூரியன்லேருந்து எண்ணி வரக்கூடிய 7ஆம் பாவத்தை அதன் நிலைப்பாட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம் சூரியனில் எண்ணக்கூடிய 8ஆம் பாவத்தை வச்சு நம்மளுடைய ஆயுள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எப்போ நம்மளுக்கு விபத்து இந்த அசிங்கம் அவமானமும் அதில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சூரியனை வச்சு எண்ணி இருக்கக்கூடிய 8ஆம் பாவத்தை வச்சு முடிப்போம். அதே போல் 9ஆம் பாவம் சொல்லக்கூடிய இது பாக்கியஸ்தானம் குலதெய்வம் வெளியூர் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த பிஸ்னஸ்ஸு இதை வந்து நம்ம அந்த 9ஆம் பாவத்தை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் முதலீடு தொழில் நம்மளுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய சொசைட்டியில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதை வந்து நம்ம அந்த 10ஆம் பாவத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 11ஆம் பாவம் நம்ம பேங்க் பேலன்ஸு நம்மளுடைய ஆசைகள் இதை வச்சு நம்ம அந்த 16ஆம் பாவம் சூரியனிலிருந்து எண்ணக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தை நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் சூரியனிலிருந்து எண்ணி வரக்கூடிய 12ஆம் பாவத்தை நம்ம முடிவு பண்ணி நம்மளுடைய அயன சயன போஜனம் சுகம் நம்மளுடைய தூக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய முதலீடு சொத்துக்கள் எப்படி அமையும் நம்மளுக்குன்ற ஒரு சூரியனிலிருந்து எண்ணி வரக்கூடிய 12ஆம் பாவத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணி நம்மளுடைய ஜாதகத்தை கணிச்சலாம். அப்போது நம்ம லக்னம் வலு விழுந்துச்சு லக்னாதிபதி வலு விழுந்துச்சு அப்படிங்கிறத மட்டுமே நம்ம வச்சு கணக்கு போடாமல் ஒருவேளை சப்போஸ் லக்னம் வலு விழுந்திருந்தாலுமே கூட அதனுடைய வேலையை சந்திரன் செய்வார். சந்திரனை லக்னமாக கொண்டு சந்திரனில் நம்ம 12 பாவங்களை கணித்து நம்ம ஒரு பார்க்கணும். சப்போஸ் சந்திரனும் நம்ம ஜாதகத்தில் வலு விழுந்து விட்டார் லக்னாதிபதியும் வலு விழுந்து லக்னமும் வலு விழுந்து சந்திரனும் நம்மளுடைய ஜாதகத்தில் வலு விழுந்து விட்டால் அதுக்கு அடுத்தபடியாக சூரியனை பார்க்க வேண்டும். சூரியனை லக்னமாக கொண்டு நம்ம இந்த 12 பாவங்களை கணித்தோமானால் நம்மளும் நமக்கு இந்த 12 பாவங்களில் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் என்ன என்பதை அறியலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் வலு விழுந்து ராசி அதிபதியும் வலு விழுந்து நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா கரெக்டாக வரும் அவங்களுக்கு. அவங்க ஒரு பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அவங்களுக்கு காசு தனம் தானியம் இந்த ஒரு இதெல்லாம் கிடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா அப்போ சூரியன்லேருந்து என்ன இருக்கக்கூடிய இந்த பாவத்தெல்லாம் நம்ம பார்த்தோங்கன்னா நம்ம நிச்சயமாக ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து லக்னத்தை மட்டுமே பார்க்காத லக்னம் வலிந்து வச்சுன்னு லக்னம் வலிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு மட்டும் கணக்கு பண்ணாத சந்திரனை பார்க்கணும். சந்திரனும் வலு விழுந்திருந்தால் சந்திரனை தவிர்த்து சூரியனை பார்த்து நம்மளுடைய ஜாதகருடைய அந்த பாவங்களை 12 பாவங்களை கணித்தோம்னா நிச்சயமாக வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இதில் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வெற்றியை கொடுக்கும் என்ற ஒரு அற்புதமான தகவலை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதர் அஷ்டவர் சாம்ராட் திரு பரணி பாரதியாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ.